Hi friends, today நம்ம சேனல்ல 11th சிறப்பு தமிழ் இயல் 2 கதையியல் பார்க்க போறோம். ஆல்ரெடி நாம இயல் 1 முடிச்சிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே நம்ம வீடியோல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உள்ள போறதுக்கு முன்னாடியே தமிழின் கதை இலக்கியம் குறித்த சான்றுகள் நமக்கு தொல்காப்பியத்தில் கிடைச்சிருக்கு. நமக்கே தெரியும் தமிழில் முதலாக கிடைத்த இலக்கண நூல் தொல்காப்பியம். அப்போ தொல்காப்பியம் நூல் எவ்வளவு பழமையானது. அப்போ அந்த நூல்லே கதை பற்றிய செய்திகள் இருக்குது. இதன் மூலமாக கதை ரொம்ப தொன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்மளால அறிஞ்சிக்க முடியுது. நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும், சிறுகதை வாசிப்பு திறனாய்வும், சிறுகதை எழுதும் கலை. இதுக்கு அடுத்து எல்லாமே நமக்கு குட்டி குட்டி ஸ்டோரிஸா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்க தான் ரீட் பண்ணிக்கணும். இது நமக்கு ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். ஸோ என்னென்ன கதைகள் இருக்குன்னு பாருங்க. யானையின் சாவு, இதை இயற்றியவர் சார்வாகன். அடுத்து பூ உதிரும் ஜெயகாந்தன், இறுக மூடிய கதவுகள் ஆர் சூடாமணி, நசுக்கம் சோ தர்மன், பேபி குட்டி கே பாலமுருகன், பசி தாமரை செல்வி, அசமஞ்சா பாபுவின் நாய், இது சத்யஜித் ரே, ரப்பர் பந்து இயற்றியவர் எஸ் ராமகிருஷ்ணன், பனித்துளியின் பேச்சு ஹெச்.ஜி. ரசூல், ஒற்றை குரல் இளங்கோ கிருஷ்ணன், இவங்கெல்லாம் இயற்றியிருக்காங்க. இப்போ தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும். இப்போ சிறுகதை எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்க்கணும். நமக்கு முன்னாடி முதல்ல தோன்றிய மனிதர்களை நாம ஆதி மனிதர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். அந்த ஆதி மனிதர்கள் அவங்களுடைய அனுபவம் அல்லது அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை இன்னொருத்தவங்களுக்கு கதை சொல்லுவது மூலமாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நிகழ்வை அடுத்தவங்களுக்கு விவரிக்கிறத நாம ஒரு கதை போன்று சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சொல்றவங்க அவங்களுடைய திறமைக்கு ஏத்தாற் போல எடுத்துக்காட்டோடு ஒரு உருவகத்தை பயன்படுத்தியோ சொல்லியிருக்காங்க. இதை தான் நாம கதை அப்படின்னு சொல்றோம். இதை தொடர்ந்து முதலில் கதை பேச்சு மொழியாக மட்டும்தான் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து எழுத்து எப்போ ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் தான் கதை இலக்கியம் எழுத்தில் பதிவாகி இருந்தது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடக்கத்தில் தமிழ் மொழியில் கதைகள் வாய்மொழியாகவே காணப்பட்டன. இது புக் பேக் கொஸ்டின்லையும் கேட்டிருப்பாங்க. அடுத்து தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் கதை பற்றிய சான்றுகள் இருக்குன்னு சொல்லலையா, அது என்னன்னு பாருங்க. பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பொருள் மரபில்லா பொய்மொழியானும் அப்படின்றதுக்கு கற்பனை கலந்த புனைவு மொழியாக அப்படின்னு பொருள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யானையும் குருவியும் தனக்குள் நட்பு பாராட்டி பேசிக்கொள்வதை போல. யானைக்கும் குருவிக்கும் நட்பு ஏற்படாது. அத மாதிரி கற்பனைகளை உள்ள புகட்டி நமக்கு ஒரு கதையா உருவாக்கியிருக்காங்க. அதுதான் கற்பனை கலந்த புனைவு மொழியாக. இது முதல் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும். அதாவது உள்ள பொருள் இருக்கும், ஆனா அவங்க கூற வந்த பொருளை நகைச்சுவையாக வேடிக்கை பேச்சு மூலமாக வெளிப்படுத்துறது. அததான் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு மரபை வைத்துதான் பாரதியார் கவிதை எழுத ஆரம்பித்தார். இவர் பாரதியார் உருவாக்கிய கவிதைகள் இந்த தொல்காப்பிய மரபை பின்பற்றி உருவான கதைகள் தான். இவர் என்ன கதை எழுதினார் அப்படின்னா, காக்காய் பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு கதை எழுதினார். இது வேடிக்கை பேச்சாக உள்ள கதை போன்று அமைத்திருந்தார் பாரதியார். இதே மரபு கூறுகளை வைத்து அடுத்து ஒரு கதை எழுதியிருக்காரு. 6 1 பங்கு. அதை வெளியிட்டது 1910 வெளியிட்டிருக்காரு. இதுதான் தமிழின் தொடக்க கால கதைகளில் குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த 6 1 பங்கு கதை இயற்றியவர் பாரதியார். வெளியிட்ட ஆண்டு 1910. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இந்த சிறுகதையை மேலை நாட்டுல இலக்கிய வடிவமாக குறிப்பிடுறாங்க. அதாவது நம்ம இங்க கதைன்னு சொல்றோம்னா மேலை நாட்டுல உள்ளவங்க இதை இலக்கிய வடிவமாக குறிப்பிடுறாங்க. ஒரு இலக்கியம் தான் இந்த சிறுகதை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க. தமிழில் முதல் சிறுகதை என்ன அப்படின்னா, குளத்தங்கரை அரசமரம். வெளியிடப்பட்ட ஆண்டு 1915. இதை இயற்றியவர் வராகநேரி வெங்கடேச சுப்பிரமணியம். ஓகே, அது மட்டும் இல்லாம ஒரு அரசமரம் பேசுவது போல இந்த கதை அமைஞ்சிருக்கு. அதன் சமகால சிக்கல்களை நுட்பமாக பேச சொல்கிறது இந்த குளத்தங்கரை அரசமர கதை. அடுத்து தொடக்க கால சிறுகதை அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா, மாதவையாவின்
சிறுகதையை நாம் தொடக்க கால சிறுகதை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வடிவ அமைதியுடன் வெளிவந்த முதல் சிறுகதை என்ன அப்படின்னா குளத்தங்கரை அரச மரம். ரெண்டாவது தொடக்க கால சிறுகதை என்ன அப்படின்னா மாதவையாவின் சிறுகதை. ஓகே, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிறுகதையை 5 தலைமுறையினராக பிடிக்கிறோம். அதில் முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை. இதில் முதல் தலைமுறை பாருங்கள். தமிழில் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா புதுமைப்பித்தன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா நவீன இலக்கியத்தை தொடக்க காலத்திலேயே செழுமைப்படுத்தியவர் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுமைப்பித்தன் அப்படின்னு சொல்லணும். இவருடைய சமகாலத்தில் இருந்த எழுத்தாளர்கள் யாருன்னா நா. பிச்சமூர்த்தி, மௌனி, கு.ப. ராஜகோபாலன், பி.எஸ். ராமையா, சிதம்பரம் சுப்பிரமணியன். இவங்க எல்லாருமே வந்துட்டு தமிழ் சிறுகதையின் முன்னோடிகளாக இருந்தவர்கள். அதுக்கடுத்து இவர்கள் இந்த காலகட்டத்தை தான் நாம் மணிக்கொடி காலம் அப்படின்னு அழைக்கிறோம். நான் பார்த்தசாரதி, அகிலன் இவங்க எல்லாருமே புகழ்பெற்ற லட்சியவாத கதைகளை படைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கல்கி பொழுதுபோக்கு தன்மை கொண்ட கதைகளை கொடுத்திருக்காரு. கல்கி என்பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புகழ்பெற்ற லட்சியவாத கதைகளை படைத்தவர்கள் யார் யார் அப்படின்னா நான் பார்த்தசாரதி, அகிலன். ரெண்டாவது பொழுதுபோக்கு தன்மை கொண்ட கவிதைகளை கொடுத்தவர் யாரு? கல்கி. ஓகே, அடுத்து 2ஆம் தலைமுறை. புதுமைப்பித்தனை தொடர்ந்து முதல் தலைமுறையில் புதுமைப்பித்தன், அவர்களை தொடர்ந்து ராமாமிர்தம், கானா சுப்பிரமணியம், சி.சு. செல்லப்பா, எம்.வி. வெங்கட்ராமன், ஆர். சண்முக சுந்தரம் போன்ற படைப்பாளர்களிடமிருந்து சமரசம் இல்லாத சமூக விமர்சன கதைகள் எழுந்தன. அதாவது 2ஆம் தலைமுறையில் சமூக விமர்சன கதைகள் உருவாக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து பெண்களால் பெண்ணுலக சித்திரப்பு கதைகள் குமுதினி, டி.பி. ராஜலட்சுமி, கி. சரஸ்வதி அம்மாள் போன்றவர்களால் எழுதப்பட்டது. ஓகே, 2ஆம் தலைமுறைன்னு சொன்ன உடனே ஞாபகம் வர்றது புதுமைப்பித்தனுக்கு அடுத்து உருவான கதை எழுதுபவர்கள் எல்லாருமே 2ஆம் தலைமுறையை சார்ந்தவர்கள். இவங்க எதை பற்றின கதைகளை எழுதினாங்க அப்படின்னா சமூக விமர்சன கதைகளை எழுதியிருக்காங்க. அதை தொடர்ந்து பெண்களால் என்னென்ன கதைகள் எழுதியிருக்காங்கன்னா பெண்ணுலக சித்தரிப்பு கதைகள் எழுதியவர்கள் குமுதினி, டி.பி. ராஜலட்சுமி, கி. சரஸ்வதி அம்மாள் இவங்களால் எழுதப்பட்டது. அடுத்து 3ஆம் தலைமுறை. 3ஆம் தலைமுறை எளிய மனிதர்களின் பண்பு நலன்களை நுட்பமாக பதிவு செய்த ஒரு காலம்தான் இந்த 3ஆம் தலைமுறை காலத்தில் எழுதப்பட்ட கவிஞர் கதைகள். இதை இயற்றியவங்க யார் அப்படின்னா கு. அழகிரிசாமி. கவித்துவமான சொற்சித்திரங்களை படைத்த நகுலன். மனித உணர்வுகளையும் மனச்சலனங்களையும் சித்தரித்தவர் யார் அப்படின்னா தி. ஜானகிராமன். சிறந்த வடிவ ஓர்மையுடன் எழுதிய சுந்தர ராமசாமி. அடுத்து பாருங்க பெருநகர நடுத்தர வாழ்வை எழுதியவர் அசோகமித்திரன். இவங்களோட படைப்புகள் எல்லாமே 3ஆம் தலைமுறையில் வெளிவந்தது. அதுக்கடுத்து பாருங்க வலியும் அவமானமும் நிறைந்த வாழ்வியலை பதிவு செய்தவர் ஜி. நாகராஜன். அடுத்து தம் கிராமிய பின்புலத்தை களமாக்கி கொண்டு வட்டார மொழியில் கதை எழுதியவர் யார் அப்படின்னா கி. ராஜநாராயணன். பெருநகர வாழ்வியை பெரிதும் எழுதியவர் ரா. இந்திரா பார்த்தசாரதி. அடுத்து பாருங்க கற்பனை தவிர்த்த இயல்புவாத படைப்புகளை தந்தவர் நீல பத்மநாபன். குழந்தை உளவியலை கதைக்களமாக்கியவர் சார்வாகன். குறியீட்டு தன்மையுடன் எழுதியவர் நா. முத்துசாமி. வறுமையை சித்தரித்தவர் ஆ. மாதவன். நாஞ்சில் நாடுனா குமரி மாவட்டத்தை சொல்றாங்க. நாஞ்சில் நாட்டு மக்களின் வாழ்வை எழுத்தில் பதிவு செய்தவர் மா. அரங்கநாதன். ஒரு பார்வையாளனாக வாழ்வை நேரடியாக பதிவு செய்தவர் கரிச்சான் குஞ்சு. எளிய மனிதர்களின் மன ஓட்டங்களை எழுதியவர் யார் அப்படின்னா சா. கந்தசாமி. இந்த படைப்புகள் எல்லாமே 3ஆம் தலைமுறையில் வெளிவந்தது. அடுத்த பாயிண்ட் பாருங்க. முற்போக்கு எழுத்துக்களாலும் மக்களுடன் நேரடியாக விவாதித்தவர் ஜெயகாந்தன். அவர்களுடைய கூர்மையான படைப்புகளால் பெரும் புகழ் பெற்றவர் தான் இந்த ஜெயகாந்தன். தோமு சி. ரகுநாதன், கே. முத்தையா, டி. செல்வராஜ், சு. சமுத்திரம், பொன்னீலன், பா. ஜெயப்பிரகாசம் இவங்க எல்லாருமே முற்போக்கு இலக்கியத்தை கொடுத்தவங்க 3ஆம் தலைமுறையில்.
அவர்களை தொடர்ந்து ஆர் சூடாமணி, ராஜம் கிருஷ்ணன், கோமகள், லட்சுமி, அனுத்தம்மாள் போன்றவங்க எல்லாம் இந்த காலத்துல எழுதினவங்க. 3ஆம் தலைமுறையில கவிதை எழுதினவர்கள் ஆர் சூடாமணி, ராஜம் கிருஷ்ணம்மாள், கோமகள், லட்சுமி, அனுத்தம்மா இவங்க எல்லாருமே 3ஆம் தலைமுறையில எழுதினவங்க. அடுத்து பாருங்க 4ஆம் தலைமுறை. 4ஆம் தலைமுறைகள்ல எதை பற்றி எழுதினாங்க அப்படின்னா வாழ்வின் நுட்பமான தருணங்களை கதைகளாக எழுதினாங்க. யார் யார் அப்படின்னா வண்ணநிலவன், வண்ணதாசன், விட்டல் ராவ், பூமணி, நாஞ்சில் நாடன், ஆதவன், பிரபஞ்சன், திலீப் குமார், ஜெயந்தன், தஞ்சை பிரகாஷ், தோப்பில் முகமது மிரான், ராஜேந்திர சோழன், சூரியகாந்தன், சி.ஆர். ரவீந்திரன், சி.எம். முத்து இவங்க எல்லாருமே 4ஆம் தலைமுறையில் சிறந்த படைப்புகளை தந்தவர். ஜெயகாந்தனுக்கு அடுத்து எழுதின முற்போக்கு படைப்பாளர்கள் யார் யார் அப்படின்னா கந்தர்வன், சா. தமிழ்ச்செல்வன், மேலாண்மை பொன்னுச்சாமி, தனுஷ்கோடி ராமசாமி, வேல ராமமூர்த்தி, சோலை சுந்தர பெருமாள், தேனி சீருடையான் இவங்க எல்லாருமே ஜெயகாந்தனை தொடர்ந்து உருவான சிறந்த முற்போக்கு படைப்பாளர்கள். மிக நவீனமான புனைவு நடையை கொண்டவர் தான் இந்த சுஜாதா அப்படின்றவங்க. அடுத்து பெண்ணியவாத எழுத்தாளர்களாக அம்பை, திலகவதி இவங்கெல்லாம் 4ஆம் தலைமுறையில் திகழ்ந்த பெண் எழுத்தாளர்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்ணியவாத எழுத்தாளர்கள் 4ஆம் தலைமுறையில் உருவான பெண்ணியவாத எழுத்தாளர்கள் யாருன்னு கேட்பாங்க. யார் யாருன்னா அம்பை, திலகவதி. அவர்களை தொடர்ந்து வாசந்தி, சிவசங்கரி, இந்துமதி இவங்களோட படைப்புகளும் 4ஆம் தலைமுறை படைப்புகள்ல குறிப்பிடத்தக்கவை. அடுத்து 5ஆம் தலைமுறை. 5ஆம் தலைமுறையில இலக்கியம் வாசிப்பை பொது வாசகர்களுக்கும் கொண்டு சென்ற ஒரு தலைமுறை தான் 5ஆம் தலைமுறை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலக்கிய வாசிப்பை பொதுமக்களுக்கு கொண்டு சென்ற ஒரு தலைமுறை கதைகள் அப்படின்னா 5ஆம் தலைமுறை கதைகள். இயற்றியவங்க யார் அப்படின்னா எஸ். ராமகிருஷ்ணன், ஜெயமோகன் இவங்க 2 பேரும் தான் 5ஆம் தலைமுறையில இலக்கிய வாசிப்பை பொது வாசகர்களுக்கும் கொண்டு வந்தவங்க. அடுத்து பவா செல்லத்துறை, கோணங்கி பெருமாள் முருகன், மு. சுயம்புலிங்கம், கோபி கிருஷ்ணன், ரா. முருகன், சுப்ரபாரதி மணியன், யுமா வாசுகி, வேணுகோபாலன், கண்மணி குணசேகரன் இவங்க எல்லாருமே 5ஆம் தலைமுறையில் தோன்றிய முக்கியமான படைப்பாளர்கள். தமிழ்ல ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை எழுதும் எழுத்தாளர்கள்ல சிவகாமி, பாமா, சோ. தர்மன், இமயம், அழகிய பெரியவன், ஆதவன், தீச்சன்யா இவங்க எல்லாருமே குறிப்பிடத்தக்கவங்க. எதுல அப்படின்னா ஒதுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை எழுதுவதில் குறிப்பிடத்தக்கவர்கள் இவங்க. ஓகே. தற்காலத்தில் தமிழ் சிறுகதை தளத்தில் வாழ்வியல் தருணங்கள் நுட்பமான இலக்கிய தரமுடையதாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் இப்போ உள்ள சிறுகதைகள் ஆங்கிலத்திலும் பல்வேறு இந்திய மொழிகள்லையுமே மொழிபெயர்க்கப்பட்டு உலகமெங்குமே வாசிக்கக்கூடிய ஒரு நூலாக வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த கதைகள். இதன் மூலம் உலகளாவிய இலக்கிய தளத்தில் தமக்கென்று ஒரு உயர்ந்த இடத்தை இந்த தமிழ் சிறுகதைகள் பெற்றிருக்கிறது. அடுத்து சிறுகதை வாசிப்பும் திறனாய்வும் பாருங்க. வாசிப்பு அப்படின்றது ஒரு தனிச்சிறந்த ஒரு அனுபவம். இது கூட்டுத்தொகுப்பா படைப்புகளில் வெளியிடப்படுகின்றன. இதை வாசிக்க ஒரு வாசகன் அவனுடைய வாசிப்பின் ஊடாக ஒட்டுமொத்த சமூக அனுபவ காலத்திற்குமே பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாசிப்பின் படிநிலைகள் பாருங்க. குழந்தை இலக்கியம். குழந்தை இலக்கியம் தான் வாசிப்பு அனுபவத்தின் தொடக்கம். அதாவது குழந்தை இலக்கியம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. குழந்தை இலக்கியமே வாசிப்பு அனுபவத்தின் தொடக்கமான ஒன்று. அடுத்து பொழுதுபோக்கு கதைகள். அச்சு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த பிறகு பொழுதுபோக்கு கதைகள் நம்மை ஆக்கிரமித்து கொண்டன. என்னென்ன பாருங்க. இந்த பொழுதுபோக்கு கதைகள்ல வாழ்வியல் பொருளும் கிடையாது, நம்ம மகிழ்விக்க மட்டும் உருவானதுதான் இந்த பொழுதுபோக்கு கதைகள். பொழுதுபோக்கு கதைகளின் முக்கியமான நோக்கம் நம்மை மகிழ்விப்பது மட்டும்தான். அடுத்து பாருங்க சாகச கதைகள். சாகச கதைகள் அப்படின்னா நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் மனநிலையின் கதை வடிவமே. அதாவது நம்மளுடைய வாழ்க்கைய ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்ம எதிர்த்து நிற்கணும், அந்த மனநிலை கொண்ட கதை வடிவம் தான் சாகச கதைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான கதைகள் கனவுகளை உருவாக்கக்கூடியது. அடுத்து பாருங்க குற்றக்கதைகள். என்னது அப்படின்னா வீரத்தன்மையை கொச்சைப்படுத்தி குற்றங்களை பேசக்கூடிய ஒரு கதைகள் தான்
குற்றக்கதைகள். அடுத்து மெல்லுணர்வு கதைகள். இதில் ஆண் பெண் ஈர்ப்பு சார்ந்த ஒரு மெல்லுணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கதைகள் தான் மெல்லுணர்வு கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சியவாத கதைகள் அப்படின்னா மனவெழுச்சிக்கு அப்பாற்பட்டு சமூக பொறுப்புணர்வு மிக்க லட்சியங்களை கொண்ட கதைகள் தான் லட்சியவாத கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமூக சிக்கல்களை சார்ந்து வாசிப்பு இயங்குவது இந்த கதையின் நிலையில் தான். அதாவது லட்சியவாத கதைகளில் தான் சமூக சிக்கல்கள் சார்ந்த வாசிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, செவ்விலக்கிய வாசிப்பு. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணால் போதும், இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து சிறுகதை எழுதும் கலை. இதில் பாருங்கள், சிறுகதை அப்படின்றது ஒரு புதிய இலக்கிய வடிவம். இதுதான் சிறுகதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாருங்கள், சிறுகதையோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு கதையின் மைய கருத்தை சொல்லுவது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு திருப்பத்தை சொல்லி அதன் மூலமாக வாசகர்களை கதை அனுபவத்தில் பங்கேற்க செய்வது தான். அதாவது ஒரு கதை படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ளோலே போயிட்டு இருந்தால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராது இல்லையா? ஸோ அங்கே ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு உருவாக்குவாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. இதைத்தான் சிறுகதையின் நோக்கம். அதாவது ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு நம்ம மனசை திருப்பி அந்த கதையை படிப்பதற்குரிய ஒரு ஆர்வத்தை உருவாக்குவாங்க. அதுதான் சிறுகதையின் நோக்கம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிறுகதையின் வடிவம். சிறுகதை 4 வடிவங்களை கொண்டது. என்னென்ன அப்படின்னா பொழுதுபோக்கு ஓர்மை. அதாவது நம்ம சிறுகதையின் போக்கு ஓர்மை அப்படின்னா ஒரு கண்டினியூட்டியாக இருக்கணும். கண்டினியூட்டியாக இருந்தால் மட்டும்தான் சிறுகதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா முடிவில் உள்ள திருப்பம் வாசிப்பவன் ஊகிக்க முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும். ஆமாம், கடைசி நம்ம ஒரு கதையை படிக்கும்போது ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? அந்த எண்ணங்கள் வேற மாதிரி உருவாக மாதிரி அந்த கதைகளின் முடிவு இருக்கணும். அதாவது நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு முடிவாக கதைகளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாசகனை எந்த அளவுக்கு கற்பனை செய்ய வைக்குதோ அதுதான் அந்த கதைக்கு வெற்றி. அடுத்து ஒரு சிறந்த சிறுகதை அதன் கடைசி வரிக்கு அடுத்து தான் அந்த வாசகனோட மனதில் மீண்டும் தொடங்குகின்றது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு கதையை படிக்கிறோம் அப்படின்னா அது கடைசி படித்து முடித்த பிறகுமே நமக்கு அந்த கதை மைண்டில் திரும்ப வரணும். இது எல்லாமே தான் சிறுகதையின் வடிவங்கள். அடுத்து பாருங்க, சிறுகதை வடிவத்தின் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா மைய கதாபாத்திரம். அதாவது ஒருத்தவங்களை மட்டும் குறிப்பிட்டு வச்சு, இப்போ கண்ணகி சிலப்பதிகாரம்னா கண்ணகியை மட்டும் வச்சு பேசியிருப்பாங்க. அப்போ அதில் மைய கதாபாத்திரம் யார்? கண்ணகி. அந்த மாதிரி மைய கதாபாத்திரம். எதிர் கதாபாத்திரம் அப்படின்னா வில்லனை தான் எதிர் கதாபாத்திரம். அதாவது இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவங்களை சித்தரிக்கணும் இல்லையா? அதுதான் எதிர் கதாபாத்திரம். அடுத்து கதைக்களம். எந்த இடத்துல இந்த கதைகள் நடக்குது அதுதான் கதைக்களம். அடுத்து கதை முடிச்சு அப்படின்னா சிக்கல் உருவாகும் கதைகள். அதாவது நம்ம ஒரு மூவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீரோ இன்ட்ரொடக்ஷன், வில்லன் இன்ட்ரொடக்ஷன். இப்போ இந்த ஹீரோக்கும் அந்த வில்லனுக்கும் ஒரு முடிச்சு ஏற்படுத்தணும். அப்போ தான் 2 பேர்த்துக்கும் இடையில ஒரு பிரச்சனை அப்புறம் ஹீரோ வின் கொண்டு வராங்களே அதை தான் கதை முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பம். திடீர்னு நம்ம ஒரு சில மூவிஸில் பார்க்கும்போது என்ன நடக்கும், கதையில் வில்லன் கூட நல்லவங்களா மாறிடுவாங்க. அது நம்மளால யூகிக்க முடியாது. இதுதான் திருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிறுகதை எழுதுவதற்கான கருவிகள் என்னென்ன பாருங்கள். சித்தரிப்பு. அதாவது கதை நிகழும் களம், காலம், சூழல், கதை மாந்தரின் தோற்றம், குணம், இது எல்லாத்தையும் தான் சித்தரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதை அகச்சித்தரிப்பு, புறச்சித்தரிப்பு அப்படின்னு 2ஆக வகைப்படுத்தலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு கதைகளும் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, கதைமாந்தர் உரையாடல். இது 2வது கதைமாந்தர் உரையாடல். அதாவது 2 கதைமாந்தர்களும் உரையாடுற மாதிரி உருவாக்குறது. அதுதான் கதைமாந்தர் உரையாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நீ சொல்ல போகிறாயா இல்லையா, முடியாது, என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கதைமாந்தர்கள் உரையாடல் உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து குறியீடு. அதாவது எடுத்துக்காட்டு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அவன் கடற்கரையில் அமர்ந்திருந்தால் அவன் விரல்கள் புரிபடாத கோடுகளை மணலில் வரைந்து கொண்டிருந்தன. அலைகளின் பேரோசை காற்று வெளியெங்கும். அதாவது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு கோடு வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு கதையாகவே சொல்கிறாங்க. இந்த நிகழ்வில் கதைமாந்தரோட மன போராட்டத்தை மணலில் வரைந்த விரல்களும்
எழுந்த ஆர்ப்பரிக்கும் கடலின் பேராசையுமே நுட்பமாய் வெளிப்படுத்துவதை நம்மளால அறிஞ்சிக்க முடியும். அடுத்து பாருங்க, கதை சொல்லுதலின் நோக்கு நிலை. கதை மாந்தர் நோக்கில் சொல்லி செல்லும் முறை. அதாவது கதை மாந்தர்கள், நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் வில்லன் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்ல, அவங்க எப்படி இயல்பாக பேசுவாங்களோ அவங்க இயல்புலேயே கதையை சொல்லி செல்றதான் கதை மாந்தர் நோக்கில். அடுத்து கதையாசிரியர் நோக்கில் சொல்லி செல்லும் முறை. அதாவது கதை மாந்தர்கள் வேற, கதாசிரியர் வேற. கதை எழுதுறவங்க, இப்போ 2 பேர் உரையாடுறாங்க அப்படின்னா, 2 நண்பர்கள் உரையாடுறாங்க. ஹாய், எப்படி இருக்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இதை 3வது நண்பர் கேட்டுட்டு போய் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட எப்படி சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த 2 பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு முடிப்பாங்க. இப்போ இவங்களோட நோக்கு வேற, அந்த சொன்னவங்களோட நோக்கு வேற. அந்த மாதிரி தான் கதை மாந்தர்களுடைய நோக்கில் போகிறது வேற, கதாசிரியர் நோக்கில் போகிறது வேற. ஆனால் கதாசிரியருக்கு சிந்திக்கும் திறனும் கதை மாந்தர்களின் சிந்திக்கும் திறனும் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் கதாசிரியர் நோக்கில் சொல்லி செல்லும் முறை. அடுத்து 3வது பாருங்க, என்ன பார்க்க போறோம்னா கதை சொல்லுதலின் உத்திகள் என்னென்ன பாருங்க. இயல்பான வரிசையில் சொல்லும் முறை. அதாவது கதை எப்படி நிகழ்ந்துச்சோ அந்த நிகழக்கூடிய வரிசையிலே சொல்லக்கூடிய ஒரு முறையை தான் இயல்பாக சொல்லி செல்லும் முறை அப்படின்னு சொல்றோம். அடுத்து இடையில் பிரித்து செல்லும் முறை. அதாவது கதை சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல வந்துட்டு இன்னொரு நிகழ்வை சொல்லி திரும்ப ஒருக்க ஆரம்பிக்கிறது தான் இடையில் பிரித்து சொல்லும் முறை. அதுக்கு எடுத்துக்காட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கந்தவர் எழுதிய சாசனம் அப்படின்ற ஒரு கதையை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, பின்னோக்கு முறை. அதாவது கதை தொடக்கத்துல ஆரம்பிக்காம லாஸ்ட்ல இருந்து முன்னாடி வருது, அதுதான் பின்னோக்கு முறை. இப்போ நமக்கு நிறையா மூவிஸ்லலாம் அந்த மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் வந்து பின்னோக்கு முறை. அதாவது லாஸ்ட் சீனை முதல்ல வச்சுட்டு எதனால் அது உருவாச்சு அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வரது, அதை தான் பின்னோக்கு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாருங்கள். இருகமூடிய கதைகள். இயற்றவர் ஆர் சூடாமணி எழுதிய இருகமூடிய கதைகளை இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, முன்னோக்கு முறை. அதாவது பின்னாடி காலத்தில் நடக்கக்கூடியதை முன்னாடியே ஒரு கற்பனையில் எண்ணி பார்த்து ஒரு கதை எழுதுறது தான் முன்னோக்கு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, சுந்தர ராமசாமி எழுதிய பிரசாதம் அப்படின்ற கதையை வந்து முன்னோக்கு முறையில் இயற்றியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, காட்சி துணுக்கு முறை. அதாவது கடந்த கால நிகழ்வுகள் அல்லது நினைவுகளை புகைப்பட பிரதிகள் மூலம் அடுக்கி கொண்டே போகிறது தான் காட்சி துணுக்கு முறை. ஓகே, அதுக்கடுத்து பாருங்க, சிறுகதையின் மொழி நடை எப்படி இருக்கும் பாருங்க. பொது மொழியில் சொல்லும் முறை. அதாவது எல்லாருமே இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் வாழக்கூடிய மக்கள் வாசிக்கிற மாதிரி ஒரு பொதுவான மொழியில் எழுதுறதான் பொது மொழியில் சொல்லும் முறை. அடுத்து வட்டார மொழியில் சொல்லும் முறை. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழிகளை வைத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருநெல்வேலியில் ஒரு பாஷை பேசுவாங்க, அதே மாதிரி மதுரையில் ஒரு பாஷை பேசுவாங்க. அந்த இதெல்லாம் வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வட்டாரத்தில் உள்ள மக்கள் படிக்கிற மாதிரி எழுதக்கூடிய ஒரு முறை தான் வட்டார மொழியில் கதை சொல்லும் முறை. எடுத்துக்காட்டு பாருங்க, கி ராஜநாராயணன் எழுதிய நிலைநிறுத்தம். இது வந்து வட்டார மொழியில் இயற்றப்பட்ட கதைகள். அடுத்து பாருங்க, பொது மற்றும் வட்டார மொழியில் சொல்லும் முறை. ரெண்டுமே கலந்து, 2 மொழிகளையும் கலந்து சொல்கிற முறை தான் பொது மற்றும் வட்டார முறை கலந்து சொல்லும் முறை. நம்ம இதில் நசுக்கம் அப்படின்ற ஒரு கதையை இந்த பொது மற்றும் வட்டார மொழியில் சொல்லும் முறைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் பாருங்க, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சிறுகதையின் எல்லை வளர்ந்து கொண்டே வருகின்றது அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி ஒரு டேபிள் வந்து விட்டுட்டு வந்தோம், ஒரு பாக்ஸ்குள்ளே உள்ள கண்டென்ட், அது என்னன்னு பார்த்துடலாம். இது இருக்கு, உலக சிறுகதை ஆசிரியர்கள். இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாருங்க. உலக அளவில் சிறுகதையின் வடிவ கூறுகளை கொண்ட கதைகள் 17ஆம் நூற்றாண்டுல தான் எழுதப்பட்டுச்சு. இருந்தாலும் அது வெளியிட்ட ஆண்டு 19ஆம் நூற்றாண்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலக அளவில் சிறுகதை வடிவ கூறுகள் கொண்ட கதைகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 17ஆம் நூற்றாண்டு. ஆனால் அது வெளிவந்த ஆண்டு 19ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்க, ஓ ஹென்றி கதைகளில் வரக்கூடிய கடைசி திருப்பம் இன்று வரை உலக புகழ் பெற்று வருகின்றது. ஓகேவா, யாரோடது? ஓ
ஹென்றி கதைகள் எழுதக்கூடிய கடைசி திருப்பம் இப்போ வரைக்கும் புகழ்பெற்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மாப்பசான் கதைகள் உலக புகழ்பெற்று விளங்குகின்றன. புதுமை பித்தன் தமிழகத்தில் மாப்பசான் என்று அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் மாப்பசான் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். அடுத்து பாருங்க, செகாவ் சிறுகதை வடிவத்தை மிகச்சிறந்த கலை வடிவமாக்கியவர் யார் அப்படின்னா செகாவ். இவர் தான் சிறுகதையை மிகச்சிறந்த கலை வடிவமாக உருவாக்கியவர். இவங்க தன்னுடைய சிறுகதையில் நகைச்சுவையும் அங்கதமும் கலந்தவையாக உருவாக்கியிருக்காரு. ரஷ்ய சிறுகதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா கோகலின். இவர் மேலங்கி அப்படின்ற ஒரு சிறுகதையை உருவாக்கியவர். ஓகே, நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். அதோட வந்துட்டு நமக்கு இந்த யூனிட் வந்து முடிச்சிடும். ஓகே, புக் பேக் கொஸ்டின் பாருங்க. சிறுகதைக்கான வடிவ அமைதியுடன் வெளிவந்த முதல் தமிழ் சிறுகதை என்ன அப்படின்னா குளத்தங்கரை அரசமரம். இதை நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்க, ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, ஒரு சிக்கல் என ஒரு பொருளை பற்றி மட்டுமே அமையும் ஒரு ஓர்மை சிறுகதையில தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி சிறுகதை. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன் டி கி ராஜநாராயணன், ஆதவன் தீட்சண்யா. அடுத்து பாருங்க, பொறுத்துக. தி ஜானகிராமன், இவர் எழுதினது மனச்சலனம். அடுத்து நா முத்துசாமி, இவர் எழுதினது குறியீடு. அடுத்து பாமா, இது எழுதினது விளிம்பு நிலை. ஓகே, கி ராஜநாராயணன், இவர் எழுதின தலைப்பு கரிசல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கூற்று. கதையின் நிகழ்வுகள் யாருடைய பார்வையிலிருந்து சொல்லப்படுகின்றன என்பதே நோக்கு நிலை. காரணம், கதை சொல்லுதலின் நோக்கு நிலை சிறுகதைகளுக்கான உத்திகளுள் ஒன்று. இரண்டுமே சரிதான். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுகளுக்கான சரியான விளக்கம். அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை சுற்றுக. வாசகனை எந்த அளவிற்கு கற்பனை செய்ய வைக்கிறதோ அந்த அளவிற்கு சிறுகதை வெற்றி பெறுகின்றது. இது சரி. சிறுகதையின் போக்கு ஓர்மை கொண்டதாக இருக்க வேண்டியதில்லை. இது தவறு. அதாவது சிறுகதைக்கு ஓர்மை அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து பாருங்க, சிறுகதையின் முடிவில் உள்ள திருப்பம் வாசிப்பவன் ஊகித்து அறியும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதுவும் தவறு. அவங்க யூகிக்க முடியாத ஒரு திருப்பத்தை சிறுகதையில் கொடுக்க வேண்டும். அதுதான் சிறுகதையின் வெற்றி. அடுத்து பாருங்க, ஒரு சிறந்த சிறுகதை அதன் கடைசி வரிக்கு பிறகே வாசகனின் மனதில் மீண்டும் தொடங்கினது. சரி. நமக்கு தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2, 3 தவறானது. அடுத்து பாருங்க, தொடக்க கால தமிழ் மரபில் கதைகள் இவ்வாறு சொல்லப்படுகின்றன. தொடக்க காலத்தில் வாய்மொழியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எழுத்தில் அச்சிடப்பட்டது. அடுத்து பாருங்க, தொடக்க காலத்தில் சிறுகதைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்த இதழ் என்னன்னா மணிக்கொடி இதழ். இதை தான் நம்ம மணிக்கொடி காலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, வாசிப்பு அனுபவத்தின் தொடக்கமாக அமைவது குழந்தை இலக்கியம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இவர்களில் யார் ஆண் எழுத்தாளர்கள் இல்லை. ஆப்ஷன் சி அம்பை. இதோட இந்த யூனிட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்டோரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டால் போதும். நமக்கு வந்து ஸ்டோரி நேமு, அதை எழுதிய ஆசிரியர் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, இந்த யூனிட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.